புழுவாகி புழுவாகி மானாகி மாடனாகி பேயாகி பிசாசாகி மனிதனாகி மறுபிறப்பி வேண்டாம் எம்பெருமானே. மாணிக்க வாசகர் சாதாரண ஆளு அல்ல. திருவாசகங்கிற தேனில் பேயையும் பிசாசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா தொப்பூர் கனவா. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது சர்க்கிளாக இருக்கு, அங்கே ஓட்ட தெரியாததுனால தான் விபத்துகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே விபத்து நடந்தவங்க கிட்ட ஆய்வு பண்ணும் பொழுதும் பேட்டி எடுக்கும் பொழுதும் ஒரு பெண் கையை வச்சு மறைச்சா நிறுத்துனேன், இறங்கி பார்க்கும்போது காணும், விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொப்பூர் கணவாயில் வேற மிஸ்டேக்கும் சொல்கிறாங்க. அதிகமாக பேய் பிசாசுகள் இருக்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கு. நிறைய பேர் விபத்து பண்ணின டிரைவர்கள் கொடுத்த வாக்குமூலம் காணொலியில் இருக்கு. அதை எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? தொப்பூர் கனவு உண்மை தானே. 12 மணிக்கு நாய் அறுத்துக்கிட்டு சங்கிலியோட கொடுத்து பேய் சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு. அதெல்லாம் உண்மை தானங்க, நடக்குதுல்ல. நாங்களாம் சோடிக்கிறோமா? நீங்க பேய பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கையா. எப்போ பார்த்தீங்க? என்னுடைய தொழிலே அதுதானே. பேய் ஓட்டுறது, பேய்களை சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது, பச்சை கலையத்தில் அடைக்கிறது, கடல்ல கரைக்கிறது, இதுதான் எங்களுடைய தொழிலே. உண்மையான்மே ஆன்மாக்கள் இருக்குங்கிறது அக்செப்டட் பண்ணப்படுது. அது எப்படி அப்படின்னா, நம்மளோட உயிர் பிரியறது யாரும் பார்த்ததில்லை, ஓகேங்களா? அப்போ அது எங்கே போய் சேருதுங்கிறது யாருக்கும் தெரியாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு உயிர் உருவாகிறது நம்மளால் உணர முடியும், ஓகேங்களா? அப்போது இந்த பாடி விட்டு அது பிரிஞ்சாவே அது ஆன்மா தான். அப்போ ஆன்மா இருக்குங்கிறது நீங்கள் அக்செப்டட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, உங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு இது நம்பிக்கை வர ஒரு காரணம் இருந்திருக்கும் இல்லையா? கொரோனா ஃபீல்டில் அப்பா அம்மா 2 பேருமே கொரோனா அட்டாக்கில் இறந்துடுறாங்க. 2 குழந்தைங்க, ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை 5 வயசு, இன்னொரு பையன் 9 வயசு. இந்த 2 குழந்தையும் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணணும், இவங்களை இல்லாமல் பண்ணணும்ன்ட்டு அவங்களோட சொந்தக்காரங்க பிள்ளைங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட அந்த பையனோட உடம்புல குடியேறி அந்த பையன்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எந்த வக்கீலை பார்க்கணும், எங்கே என்னெல்லாம் பேப்பர் இருக்குது, எல்லாமே ப்ரூவ் பண்ணிவிட்டு 11 நாளில் வெளியேறினார். இதை விட உண்மையான விஷயம் என்ன வேணும் சொல்லுங்க? அப்போ 9 வயசு பையனுக்கு ஒரு வக்கீலை பார்க்குறதோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குங்கிறதோ தெரிஞ்சே இருக்காது. அப்போ அவன் சொல்கிறான்னாக்கா அது எப்படி நீங்கள் அக்செப்டட் பண்ணிக்க முடியுது? அந்த வக்கீல் அவருக்கு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எப்படி தெரியும்? அவனுக்கு ஸ்கூல்ல வீடு தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆஃபீஸ் போயிருக்கான், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான், நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி வக்கீலை பார்த்து, வக்கீலனாக்கா அப்போ தான் ஃபேமிலி வக்கீல் அவர் அந்த பையன் பார்க்குறான், ஓகேங்களா? அந்த ஃபேமிலி வக்கீல் தான் நம்மகிட்ட வந்தார் ஹெல்ப் கேட்டு, ஓகேங்களா? நான் இதை தான் கேட்குறேன். உணர்வுபூர்வமாக இது நடந்தது. ஏன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, அது உணர்ந்தாதான் தெரியும். சொல்லுங்க. இந்த உலகத்தில் எப்படின்னா, எல்லாருக்கும் நடக்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. தனக்குன்னு ஒன்று நேரும் பொழுது தான் அதை கண்டிப்பாக நம்புவாங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஒன்று நடந்துச்சு. அந்த கதையை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். நான் காலேஜ் ஹாஸ்டலில் தான் படித்தேன் சார். ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது நல்லா ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் எனக்கு என்னமோ தெரியல, எப்பவும் நான் படுத்தா தூங்கிடுவேன். பெட்டில் சாஞ்சிட்டு அப்பவும் என்னால் தூங்க முடியல. லேசாக கண்ணை மூடுறேன், முழிக்கிறேன், லேசாக கண்ணை மூடுறேன். இதே மாதிரி தான் ஒரு 10, 10:30, 11:30 வரைக்கும் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 11 இருக்கும், 11:30க்கு கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது தான் கருப்பு கலரில் அப்படியே ஒரு உருவம் என் முன்னாடி நின்றுது. அப்படியே அதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், அப்படியே பயந்துட்டேன். என் பக்கத்தால் என் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான் குமாருன்னு, அவனை கூப்பிட நான் நினைக்கிறேன், கூ 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 அப்படின்னு தான் கூப்பிடும். என் வாயை பொத்திடுச்சு. என் வாயை பொத்துனதுக்கப்புறம் கிறிஸ்டினை நான் வேண்டேன், ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நல்லாவே சாத்தாவே ஓடி போன்னு சொன்னதும் அப்படியே மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியே கருப்பு உருவம் போணுச்சு. அப்போதான் நான் நம்பினேன், இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கும் பொழுது தீய சக்தின்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ கதைகள் நம்ம கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லையா? என்னால் இன்னும் நம்ப முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சங்கிலி போட்டிருக்க தாத்தா சொன்னார், இந்த மாதிரி ஸ்கூல் பையன் சுடுகாட்டு வழியாக நடந்துட்டு போயிட்டு இருந்தான். ஸோ அவர் என்னன்னு கேட்டப்ப ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்த்துருக்கா, உடனே பேய் வந்துருச்சுன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். என்னோட ஸ்கூலும் சுடுகாட்டுக்கு மேலே தான் என்னோட ஸ்கூல் கட்டியிருக்காங்க, ஆப்போசிட்லேயும் சுடுகாடு தான் இருக்குது. நான் 12 வருஷமாக அந்த பக்கம் தான் போயிட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் என்னோட கொள்ளுப்பாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களையும் எரிச்சாங்க. அவங்களோட மறுநாள் போயிட்டு அவங்களோட எலும்பு எல்லாமே நான் கூட போய் நானும் சுடுகாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. அவர் சொன்னதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிணத்தை எரிக்கும் போது அது கை காலெல்லாம் அப்படியே தூக்கும், இது எல்லாருக்குமே தெரியும்.
அந்த பையன் அப்போ திரும்பி பார்க்குறப்ப அந்த கையை காலை தூக்கியிருக்கும். அதில் பயந்து போய் வந்தவனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையனை மது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு இவரே மது பழக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்க வேலையாத்தானமா, நீங்க வேலையாத்தானே. இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எப்படி பேய்க்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சின்ன பையனுக்கு பேய ஓட்டும் போது மது கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு நீங்க ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்க. அந்த பையனோட உயிர் அங்க முக்கியம். ம். அந்த இடத்துல அவர் எதனோ ஒண்ணு பண்ணி அந்த பையனை காப்பாத்தணும். அதுதான் அவருக்கு வேலை அங்க. இப்போ அந்த நேரத்துல அது குடிக்குது இது கேக்குதுன்னு சொல்றீங்க. நான் பார்த்தது எல்லாமே சாப்பாடுமே கேட்டிருக்காங்க, கரும்புச்சாறுமே கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 1 day or 2 day அவங்க விரட்டுற வரைக்கும் கோயிலுக்கு போய் விரட்டுறாங்களோ யார்கிட்டயோ போய் விரட்டுறாங்களோ, ஆனா அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேக் டு நார்மலா இருப்பாங்க. அந்த 2 நாள் நான் பார்த்த அந்த அக்காவோ அந்த அம்மாவோ அந்த சித்தியோ அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டாங்க. அது எப்படி நடக்குதுன்றது தான் எனக்கு சந்தேகமே. அதனால நான் அதை நம்பிட்டு இருக்கேன் இன்னும். அதாவது அப்நார்மலா இருந்தவங்க நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆயிடுறாங்க. சோ அதனால என்னால அதை வந்து முழுசா அந்த நம்பாம மேஜிக் இருக்க எப்படி முடியல. நடக்குதுங்கிறதா உங்களுக்குள்ள கேள்வியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ சம் நெகட்டிவிட்டி இருக்கு, சம்திங் நடக்குது. இல்ல அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படி இருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்தவங்க திடீர்னு அப்நார்மல் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே பேய ஓட்டுற வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க. அப்போ எனக்கு அதை நம்ப வேண்டியதா இருக்கு. அந்த நார்மலுக்கும் அப்நார்மலுக்குமான ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ அல்லது அக்காவோ தம்பியோ நமக்கு உறவுக்கு நெருக்கமானவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறந்துட்டா அந்த இழப்பை அந்த இடத்துல தாங்க முடியாதுதான். ஆனா நம்ம அழுதாலும் அதுக்கடுத்து ஆக வேண்டிய சில முக்கியமான வேலைகளுக்காக அழுகையை நிறுத்திட்டு நம்ம அடுத்த கட்ட கடமையை நோக்கி நம்ம போறோம்ல. இதுக்கு தான் நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு உணர்ச்சி வசப்படுறத வந்து சாமி ஆடுறாங்க, உணர்ச்சி வசப்படுறது வந்து பேய் ஆடுறாங்க அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. உளவியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ எதுவும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. என்ன சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட அம்மாச்சியோட முகம் தெரியுது எனக்கு. ஆனா அது பேய் கிடையாது, என்னோட நினைவுல அது. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். அவங்க என்னோட கனவுல வரணும் அப்படின்றதுக்காக நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள யாரோ சொல்லி ஏதோ ஒரு நம்பர் அதுக்காக நான் தூங்குறப்ப முன்னாடி எப்படி டேப்லெட் போட்டு படுப்பாங்க சில பேர், அவங்களோட நல்ல தூக்கம் அவங்கள. அதனால எனக்கு பிடிச்ச அம்மாச்சியை நான் நினைச்சிட்டே நான் படுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் கனவுல வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு. யாரோ ஒருத்தவங்களோட மொழியை வந்து இவங்க பேசுறதாகவும், யாரோ ஒருத்தரோட உணவை இவங்க வந்து உண்றதாகவும், மற்ற ஏதோ ஒரு இவங்க கிட்ட ஒரு சில மாற்றங்கள், இவங்க நடவடிக்கைகள் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும் அவங்க தெரியப்படுத்துறத வந்து பேய் பிசாசு அப்படின்றத எதை வச்சு உறுதி பண்றாங்க. இப்ப நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா நான் மனநல பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்லுவீங்களா, இல்ல ஒரு பூசாரியிட கொண்டு போய் நான் நிறுத்துவீங்களா? அறிவு ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் மருத்துவ ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் நீங்க மூட நம்பிக்கையா கொண்டு போய் வேலை செய்றீங்க. சார் எல்லா இடத்துலயுமே எக்ஸெப்ஷன் இருக்கும் சார். ஒருத்தவங்க போலியா இருந்துட்டு போலியா பண்றவங்க இருக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு நார்மலா இருக்கதை இது பண்ண முடியாது. ஏன் டாக்டர்ஸ் தான் ஏமாத்துறாங்க, அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்ற மாதிரி மெடிக்கலா ட்ரீட் பண்ணலாம், அதுல ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. ஒரு வைக்கல் உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு டாக்டரை உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு டிரைவரை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனால் ஒரு அனுபவசாலியை இன்னொரு அனுபவசாலியா உற்பத்தி பண்ண முடியாது. சரிங்களா? தான் உணர்ந்ததை நெருப்பு சுடணும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். முள்ளு குத்தி ஆப்ரேஷன் பண்ணினவங்களும் உண்டு, அழகு போட்டு மெடிசனே போகாம ஆறுனவங்களும் உண்டு. இது எப்படி சாத்தியம்? ஏன் அந்த அளவை கொஞ்சம் இன்னும் ஒரு 2 அடி மேலே ஏத்தி குத்திக்கங்களே பாத்துக்கலாம். என்ன இது எப்படி சாத்தியம்? இல்ல இன்னும் ஒரு 1/2 அடி மேலே ஏத்தி குதிங்க. அந்த அளவை உதப்புல குத்துறாங்க, மேலே ஏத்தி குதிங்க. கரெக்ட்டா இருக்கும். வாயில குத்துறாங்க, எல்லா இடத்துலயும் தான் நான் ஒத்துக்கிறேன். உங்களோட ஏதோ மெடிசன் எடுத்துக்கறாங்க, உங்களோட வரமோ என்ன சொல்ல போனோம்னா தீய சக்தியை எதிர்த்து நிக்கிற அந்த ஒரு திறனும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க குத்துற அளவை கொஞ்சம் மேலே ஏத்தி குதிக்கங்க. நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி செய்யப்படுது. தீமிரிக்கிறது அப்ப பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யான்னு கேக்குறேன். தீமிரிக்கிறது பொய்யா? அதுக்கு அறிவியல் ரீதியா ஒரே ஒரு பதில். இங்க பாருங்க, கரித்துண்டு இருக்கு பாருங்க, அடுப்பு கரித்துண்டு, அதை கையில எடுத்து போட்டுருவோம். ஆனா நம்ம உல கொதிக்கிற அந்த தட்டை எடுக்கிறதுக்கு ஒரு துணியை தேடுறோம்ல, அதுக்கு காரணம் என்ன? உலோகம் வந்து உடனடியா சூட்டை கடத்தும், கறி கடத்தாது. அதனாலதான் அவருக்கு வந்து இந்த பாருங்க, ஐயா நான் என்ன சொல்றேன், 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ அதை நடந்துரு பாக்குற. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ நடந்துரு. நான் சொல்றத கேக்குறேன். நீங்க சயின்ஸ்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீ மிதிக்கிறத நம்புறீங்க, அவங்களுக்கு இந்த காயம் இல்லாம தீ மிதிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதே நேரத்துல ஒரு பழுக்கு கம்பியை போட்டு ஒரு 10 கம்பியை போட்டு அவங்களால நடந்து வர முடியுமான்னு கேக்குறாரு. யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. நடக்க முடியாது. இப்ப வந்துக்கிறேன், 10 கம்பியை கொண்டு வாங்க, அவர் நடந்துட்டாரு, நான் அந்த பக்கத்துல போய் உட்கார்றேன். இல்ல அதெல்லாம் நடக்கலாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருவா மேல யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல.
கம்பியை போட்டு நடக்கணும் அப்படின்ற அப்ப அந்த காலத்துல அவங்க அந்த இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போனது அதெல்லாம் பொய்யா? கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பழமைவாதத்தை கொண்டாந்து எங்கிட்ட திணிக்க முடியும்? கல்வி அறிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து பேயாடுறது கம்மியா இருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் கல்வி தானே. மொத்த உலகத்துல இருக்க ஈழத்தமிழர்களும் சரி தமிழ் சொந்தங்களும் சரி சரி பிரபாகரன் மீண்டும் பிறப்பாராங்கிற எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. அப்படி இருக்காரான்னு சொல்லுங்க. சரி பிறக்க வாய்ப்பு இருக்கு. அததான் சொல்லுங்க. பிறக்க உங்களா- வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாருன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். பிறப்பாருங்க, கண்டிப்பா அவர் பிறப்பாரு. எல்லாரும் மேக்ஸிமம் சொல்றது மிட் நைட்ல 1 மணிக்கு ஒண்ணுக்கு இருக்க போயில தான் பேய்கள் வந்து ஒரு உருவம் அப்படி தெரியுது, இந்த மூலையில வருது அப்படின்றதெல்லாம் இருக்கு. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தாட் வந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலாக நான் அப்படியான பர்சன் இல்லை. நான் வந்து ஒரு ஹாப்பியான பர்சன். ஆனால் ரொம்ப அரகண்டாக நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக கூட இருக்கலாம். அது அவங்கள அறியாமல் அவங்களோட மன தத்துவ நிலையில் அவங்க வேற ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சதுனால அந்த விஷயமா கூட இருக்கலாம். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அதனால நான் நம்புகிறேன் அப்படின்றது பொதுத்தளத்தில் அது ஏற்புடையதாக இருக்காதுன்ற மாதிரி என்னோட கருத்தாக இருக்குது. இன்னொன்று, அறிவியல் எதை சொல்லுதுன்னா எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய கருத்தாக அது இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு பேய் வர வைக்க முடியாதுமா. நீ நம்பாத வரைக்கும் பேய் இல்ல. நீ நம்பினியனா பேய் இருக்கு. இல்ல இல்ல, ஆன்மா நான் உன்கிட்ட சொல்றேன். இருக்கு. இல்ல ஆன்மா உடம்புல இருக்குன்னா இருக்கு. இல்ல உடல் விட்டு போயிடுச்சுன்னா நீ டெட் பாடி தான். இல்ல அவர் ரொம்ப சொல்றது என்னன்னா, இங்க பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு விவாதம் பண்ணும்போது நீங்க பேய் இருக்குங்கிறத ஒரு இடத்துல நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்க போறேங்கிறாரு. இல்லை சார், ஒன்றும் இல்லை. அவர் சங்கிலியில் அத்தனை பேர் அடக்கி வச்சிருக்கேன்னாரு. அதை கொஞ்சம் அவுத்து விட்டுட்டு விட சொல்லுங்களேன். இங்கே அவர் சங்கிலியில் இருக்கிறத அவுத்து மட்டும் விட சொல்லுங்க. நான் நம்பிடுறேன். நான் உடனே நம்பிடுறேன். இதை நம்புறதுக்கு நான் எதுக்கு எங்கேயோ ஒரு சுடுகாட்டுக்கு வரணும்? சங்கிலி பாபாவா டம்மி பாபாவா? நீங்க இதெல்லாம் வச்சு நீங்க யாரை ஏமாத்துறீங்கன்றத எனக்கு புரியல. இதெல்லாம் வச்சு நீங்க யாரை ஏமாத்துறீங்க? சரி, இப்போ என்னோட கருத்து என்னன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை நம்ம எடுத்தோம்னா எப்படி அது நீண்டுட்டு போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி தான் பேய் இருக்கா இல்லையான்னு எடுத்தாலும் அது முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். நம்புறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கு, நம்பாதவங்களுக்கு அது இல்லை. இதுல என்ன ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குன்னா, அந்த காலத்துல வந்து யாரும் படிக்கல, படிப்பறிவு இல்லை. அப்ப பேய் இருக்குன்னு நம்புனாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன தீர்வுனா, இந்த மாதிரி வந்து பேய் ஓட்டுறவங்க, சாமியார் இந்த மாதிரி போனா அதுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக அங்க போனாங்க. இப்போ படிப்பறிவு வளர்ந்துருச்சு, நம்ம பகுத்தறிவு வளர்ந்துருச்சு, யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. இப்போ இதுக்கு தீர்வு இவங்க கிட்ட போனா அது சரியாகும் நம்புறோம். அதனால நம்ம போறோம். காலப்போக்குல நம்மளோட நம்பிக்கைகள் மாறுது. அதுதான் எங்க ஒரு விஷயம். இந்த விவாத நிகழ்ச்சியை எதற்காக அப்படின்னா, பேய் நம்பிக்கைகளை வளர்த்தவோ அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளை சார்ந்து நீங்க வழி நடத்தவோ இல்லை. பகுத்தறிந்து மனிதன் வாழணுங்கிறத மறுபடியும் அழுத்தி சொல்ற ஒரு நிகழ்ச்சியா தான் இன்னும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சார். இப்போ வந்து கேட்டிங்க, சேக்வாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்புறம் பிரபாகரன் இவங்கெல்லாம் வந்து ஆத்மாவா பிறப்பாங்களா பிறக்க மாட்டாங்களான்னு. ஏன் அவங்க வந்து திரும்ப ஆத்மாவா பிறக்கணும்? அவங்களோட மனித வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் சார், நீங்கள் கூட பிரபாகரனா நாளைக்கு மாறலாம், நான் கூட மாறலாம், இங்கே இருக்கிற யார் வேணா மாறலாம். நம்ம நினைக்கணும், இந்த சமூகத்தில் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வருது, திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, எல்லாமே சொன்னாங்க. இதெல்லாம் மனுஷனா வாழ்ந்தா இந்த சமுதாயத்துல ஒண்ணுமே நடக்காது. மாற்றம் வந்து நம்ம கிட்ட தான் வரணும். இன்னொருத்தவங்க வருவாங்க, ஆத்மா வந்து காப்பாத்தும், சாமி வந்து காப்பாத்தும் நீங்க நினைக்க கூடாது. இதுதான் சமுதாயம். முடிஞ்சு நீங்க அப்படியே எந்திரிச்சு இங்கிட்ட வந்துருங்க. இந்த பக்கம் வந்து உட்காருமா. எங்கிட்ட வந்துருங்க. நாங்க வந்து பேயை பார்க்கல. இல்ல நீ முதல்ல நீங்க முதல்ல ஒரு கருத்து சொன்னீங்க, பேய் இருக்குன்னு சொன்னீங்க, எங்க அம்மாவுக்கு நடந்துன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க பேசுற கருத்துக்கு இதுக்குமே முரண்பா இருக்கு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, பேய் இல்ல இருக்குங்கிறது என்னோட இப்போ நம்பிக்கை. நீங்க பேசுனது ரொம்ப அழகான விஷயமா, பாக்குற சின்ன பசங்களுக்கு முன்னுதாரணமான ஒரு தகவல் தான் சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து இந்த பதில நானே எதிர்பார்க்கல, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கு முதல்ல என்னோட பெரிய கைதட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாக், கியூட்டான கேர்ள்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த வீஜில பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கூட இன்டர்வியூல எடுப்போம் பாத்தீங்கன்னா. ஸோ இது பண்ணலாம், இது பண்ணணும், நிறைய கேர்ள்ஸ் கிட்ட பேசலாம், சீன் போடலாம், பசங்களுக்கு கெத்து காமிக்கலாம். ஸோ அதுக்காக ஆரம்பிச்சுட்டு கியூட்டான கேர்ள்ஸ் யாராவது பாண்டிச்சேரியில் போறாங்கன்னா அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு அது பசங்கிட்ட காமி, பார்த்து மச்சான் இந்த பொண்ணை பேசினேன். இப்போ நம்ம சும்மா இன்டர்வியூ தான் எடுத்திருப்பேன், அவங்ககிட்ட போய் நான் பேசினேன், நம்பர் கொடுத்தேன், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வாங்கினேன் சொல்லி ஒரு கெத்துக்காக ஆரம்பிச்சது. இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி பண்றேன், சந்தோஷமா இருக்கு. இல்ல நீங்க பேசும்போதே எனக்கு தெரியுது எவ்வளவு வைப்ல இருக்கீங்கன்னு. உண்மையாலே எனக்கே ஃபீல் ஆகுது. மனசு அப்படியே உள்ள இருந்து அப்படி உள்ள இருந்து வருது. அப்படியே கியூட் கேர்ள்ஸ் கிட்ட நான் பேசுறேன். ஷூட் போனா பாண்டிச்சேரி மட்டும் தான் போவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். எதுக்கு அங்கே நல்லா இருப்பாங்க, வேற நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. இல்ல உங்க கண்ணிலே தெரியுது, நிறைய பேசுவோம். கொடுங்க. நம்ம என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுக்கிறதுனா, சேனல் பெரிய பிளாட்ஃபார்ம் டாக்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது. இவங்க சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே எடுப்பானே. இப்போ அழகான ஒரு பெண்கள் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க எப்போதுமே அப்படிதான் ஒரு கவிதை சொல்றது,
சரி இப்போ ஒரு கவிதை சொல்லுங்க டக்குன்னு. கவிதை அதே கிரீன் சுடிக்கு சொல்லலாமா? இல்ல பொதுவா கூட சொல்லிடலானே. இல்ல மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க. இரவில் நிலா வரும் என்று அனைவருக்கும் தெரியும், பகலிலும் வருமா என்று உன்னை பார்த்த பின்பு தான் எனக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி கவிதைகள் அழகான பெண்களை இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லம்மா. நான் ஏதோ ஜென்ரலா தான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ நம்ம நோக்கம் அப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்ண்ணே. அப்படிதான் பார்க்குறது. இப்போ ரீசெண்டாக வாட் இன்சைட் ஹேண்ட்பேக், அவங்க ஹேண்ட்பேக்கில் என்ன வேணா வச்சிருப்பா, நம்ம முக்கியம் கிடையாது, பட் எடுப்போம். ஏன்னா ஒரு பெண்களுக்கு இன்னொரு பெண்ணை பார்க்கறது பிடிக்கும்ல, என்னதான் அந்த பொண்ணு வச்சிருக்கு அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த பொண்ணு இந்த இதை எங்கே வாங்கியிருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது வழியா பொது சேவை பேசுறீங்க, அழகாவே பேசுறீங்க. இது மாதிரி ஒரு பொது சேவைகள் செய்யறது. அப்படி ஆடிக்கிட்டே நீ ஒன்று பேசுறீங்களா வந்துருது. அதான் பார்த்து அட்மையர் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க பேசுறதுக்குள்ள உங்க தலை அப்படியே டக 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 ஆடிட்டு அதான் இந்த மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். சார் ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு லைக் பொண்ணு வந்துட்டு க்யூட்டாக இருந்தால் நான் எடுப்பேன், லைக் பாண்டிச்சேரியில் இருக்கிற பொண்ணுங்க தான் க்யூட்டாக இருப்பாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விஜேஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா ஒரு அழகுங்கிறது கலர் தான், அறிவுங்கிறது மார்க் தான், மதிப்புங்கிறது வியூஸ் கமெண்ட் ஷேர் ஆயிட்டு சார். சமூகத்தில் சில விஷயங்களை அவங்க தொடலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா குறிப்பாக திருநங்கைகளை பற்றி பெரிய அளவில் யாரும் பேசலையோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பேசாது. அவங்க இன்னமும் எல்லா பேருந்து நிலையத்திலையும் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா, அவங்கள நீங்கள் வெளிக்கொண்ட அளவுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தெரியுது. உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக என்ன இருக்குன்னா, ஒரு உழைப்பு தேவையுடைய கண்டென்ட்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, நீங்கள் எல்லாத்தையும் செல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை வியூஸ் போகாதா, இல்லை உங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லையா? நான் கண்டென்ட் எடுத்திருக்கேன் சார். ஒரு பையன் சென்னையில் வந்து அவன் சயின்டிஸ்ட் 52 விஷயம் வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான் சரிங்களா. நான் அப்லோட் பண்ணேன், ஆனால் நீ யூஸ் போல. ஒரு 4-5 வீடியோ பண்ணேன், எனக்கு யூஸ் போல. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேமராமேன் கூப்பிட்றேன், கேமரா எடுக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு காசு வரல. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வீடியோ போட்டால் எனக்கு காசு வருது. ஸோ நான் அந்த மாதிரி வீடியோ பாப்புலரான அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷனான வீடியோ வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் போட்டால் 100 வீடியோ வரும். உங்கள் பசங்க கிட்ட இன்னைக்கு சின்ன வயசில் வந்து எஜுகேஷன் சர்ச் பண்ணி அது பார்க்க வைங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர் ஃபோன் எடுத்து பாருங்க, அவர் என்ன வீடியோ பார்க்குறான்னு. அவர் ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5 செகண்ட்ஸ் பார்ப்பாரு. ஸ்டடிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா 1 செகண்ட் பார்க்க மாட்டாரு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப் பாருங்க, இப்பயே பாருங்க சார். அப்ப கண்டென்ட்டுக்காக தான் வீடியோஸ் போடுறீங்களா? எல்லாரும் சோஷியல் சர்வீஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்றீங்களே, கண்டென்ட்டுக்காக தான் வீடியோ போடுறீங்களா, லைக்குக்காக தான் வீடியோ போடுறீங்களா? இல்ல, அதுல வர நல்ல கண்டென்ட்லாம் பண்றோம். நல்ல கண்டென்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு பார்க்க மாட்டீங்க, எதுக்கு வியூஸ் தர மாட்டீங்க? நல்ல கண்டென்ட் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், உங்களுக்கு காசு வந்தா நாங்க எதுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண போறோம்? நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஆஃப் ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்ணி போட்டா எங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போகுது, நிறைய இன்கம் வருது. சோ ஒரு வீடியோ போட்டு எனக்கு ஒரு யூஸே இல்ல. அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி வல்கரா தான் வீடியோ போடுறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த வீடியோ தான் பாக்குறீங்க, அக்செப்ட் பண்றீங்களா? நீங்க அந்த மாதிரி வீடியோ பாக்குறீங்களா? சின்ன பசங்க கெட்டு போறாங்க. இல்ல நீங்க வந்து நான் ஒரு நல்ல வீடியோ போடுறேன், எல்லா வியூஸ் கொடுங்க, 1 மில்லியன் வியூஸ் கொடுங்க, நான் எதுக்கு அந்த மாதிரி வீடியோ பண்ணோம்? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து பாக்கணும்னா பாருங்க, பிடிக்கலனா பார்க்காதீங்க. இல்ல ஆனா நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த சமூக ஊடகம் வந்து ஜனநாயகத்துல ஒரு 4வது தூணா இருக்குது. அப்ப நீங்க வந்து உங்களோட சர்டிபிகேஷனுக்கு வந்து நீங்க இந்த ஜேனரை வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்கவே கூடாது. பொதுமக்களுக்காக தான் நீங்க இப்ப பேசுறதெல்லாம் ஒரு பொதுமக்களா இருந்து பேசிருந்தீங்கன்னா நான் ஏத்திருப்பேன். நீங்க வந்து இந்த ஜனநாயகத்துல ஒரு 4வது தூண், சமூக ஊடகத்துல 60% இன்னைக்கு இந்த வலையொலி தான் இருக்குது, யூடியூப் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, நான் எனக்கு பிடிச்சதான் போடுவேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இது கேள்விக்குறியானது? வியூஸ் போனால் நாங்கள் ஏன் வந்து இதை செய்ய போகிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இந்த மாதிரி போட போகிறோங்கிறது கேள்வி இல்லையா? செக்ஸ் புக்கு அதிகமாக சேல் ஆகுது, அப்துல் கலாம் புக்கு அதிகமாக போகிறதில்ல. வேணுங்கிறவங்க தான் போய் படிக்கிறான், பைபிள் வேணுங்கிறவங்க தான் போய் பார்க்குறான், கீதா வேணுங்கிறவங்க தான் போய் படிக்கிறான். அப்போ எது இங்கே அதிகமாக ஈர்க்கப்படுதோ இல்லை வியாபாரத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த தேவைப்படுதோ அதை மட்டும் விற்கிறது நம்ம பொறுப்பு இல்லையே. நீங்கள் சமூக ஊடக பொறுப்பில் இருக்கீங்க, உங்கள் தேவைக்காக பண்ணுறேங்கிறது எனக்கு சொல்கிறது புரியுது. ஆனால் அது ரெஸ்பான்சிபிளோட நீங்கள் அதை பதில் சொல்லணுங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சார் அவர் சொன்னார் எஜுகேஷன் பற்றி எதுவுமே போடுறது இல்லைன்னு. நானும் என் தங்கச்சியுமே ஜென்ரல் நாலேஜ்லாம் போட்டோம், 3 மாதம் தொடர்ந்து ஜென்ரல் நாலேஜ் பற்றி பேசி போட்டோம். யாருமே பார்க்கல, ஒரு வியூஸ் கூட போல. என் தங்கச்சி வியூஸ் போல நான் வரமாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து பீச்சுக்கு போய் பசங்க கிட்ட 15 ஏஜ் கீழே உள்ளவங்க கிட்ட போய் பாட்டு பாடுறீங்களா, அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு. அதுதான் வியூஸ் போச்சு. அறிவு சார்ந்த கேள்வி கேட்டால் எதுவுமே போவே மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் இருக்குது, உங்கள் சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் இருக்குது? 35K வச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் பண்ணலாம்ல, 10 வீடியோ போட்டிங்கன்னா ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி போடலாமே. இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஊடக தர்மத்தை இடையே நீங்கள் எப்படி ஆடியன்ஸை நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பை கொடுக்கறதில்ல. இந்த 35K வச்சுருக்கீங்க, 500K வச்சுருக்கீங்க, 1 மில்லியன் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வருமானத்திற்காக நிறைய வீடியோ போடுங்க. உங்களுடைய இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு 2 வீடியோ போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க தான் அவங்க கேட்குறாங்க. பண்ணுறீங்களா?
நீங்கள் நாமக்கல்லேருந்து வரீங்க, ஒரு ரூரலில் ஒரு, ஏன்னா இங்கே எல்லாம் சிட்டியோட எக்ஸ்போஷர் வேறு, அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்து ஒரு பெண்ணாக ஒரு மைக்கு தூக்கிட்டு ஒரு இன்னைக்கு போய் நானும் ஒரு ஆங்கரா, நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறுறதுல இருக்கிற சேலஞ்ச் என்ன சொல்லுங்க? நீங்க என்ன நான் சீரியஸா சொல்றேன், ஒரு பிச்சைக்காரங்க லெவலுக்கு தான் நான் அந்த இடத்துல நின்றுருக்கேன். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஏன்னா மைக் எடுத்துட்டு போய் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டோம்னா 98 பேர் பேச மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெண் மைக் எடுத்துட்டு போகும்போது பேச மாட்டேன்னு தான் சொல்றாங்க. அதுவும் ஒரு பொண்ணே பேச மாட்டேங்கிறாங்கன்னா, நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நாமக்கல்ல பத்தி நான் கேட்டிருக்கேன். ஒரு தம்பி நின்று பேசியிருக்கான். நடுவுல அந்த பொண்ணு ஃபோக்கஸே இல்லை. நடுவுல ஒரு மூலையில நிக்குது. அக்கா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருங்க, எங்க வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்காக அது 1 lakh வியூஸ் போச்சு இன்ஸ்டால. ஸோ நான் அந்த பொண்ணுக்காகவே அந்த வீடியோவை டெலீட் பண்ணேன். ஏன்னா நான் பண்றது கரெக்டு தான், பட் அவங்களுக்கு தப்பா போட்டே ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அதை டெலீட் பண்ணிட்டேன். வியூஸ்க்காக இது சத்தியமா பண்ணலாம். இப்போ கூட இந்த அண்ணா பேசுறப்ப ஏன்டா மைக்கை கொடுத்தாங்க, ஆக்சுவலி இந்த பக்கம் இருக்கிறது தப்பா தான் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த மறுபடியும் அவங்க கைக்கு மைக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் இப்போ யோசிக்கிறேன். அவங்க பேசுறது சத்தியமா கரெக்டுன்னு நான் சொல்லவே மாட்டேனா, தப்பு. அவங்க சொன்னாங்க ஒரு பொண்ணு இது ட்ரெஸ் இந்த மாதிரி கேவலமா வந்து நின்னாதான் பாக்குறாங்க. அப்படியேப்பட்ட பாக்குறவங்க தேவையில்ல. ஏன்னா ஒரு பொண்ணை தப்பா பாக்குறான்னா அவன் தான் தப்பா பேசுவான். அவன் தான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பெரியங்கிட்ட வரைக்கும் கேவலமா நடந்துக்குவான். அப்படியேப்பட்டவன் நமக்கு தேவையா? நம்ம என்ன சொல்றது, இப்ப இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அது பெருசாதான் வரும். சின்னதா இவங்க பாக்குறாங்கன்னு நம்ம ஆரம்பிச்சு விட்டுட்டோம்னா அது பெருசாதான் வெடிக்கும். 8 வயசு குழந்தைய ரேப் பண்றான். அதெல்லாம் யார் ஸ்டார்ட் பண்றது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அது தப்பாக கூடாது. எவன் தப்பு பண்ணாலும் சரி, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நிறைய சேனல் எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இதை சார்ந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல கான்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதையே இவங்க பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இது வேற ஒரு ஜானர் தான் அவங்க பண்றாங்க. அதை பண்றதுக்கு நிறைய பேர் அவங்க இருக்காங்கல்ல, அதையே இவங்க கிட்ட பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன் அவங்க கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா, ஆக்சுவலி அவங்க வந்துட்டு இருக்கிறதையும் குலைக்கிறாங்க தான் நான் சொல்ல முடியும். பெண்கள் வந்துட்டு போய் நாங்கள் கேட்டால் கூட வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நிலைக்கு ஆளாக்குனதே அவங்க தான். அவங்க வந்துட்டு 18+ கொஷின்ஸ் கேட்டதுனால தான் நான் வந்துட்டு உமன்ஸ் டேக்காக பெண்கள் கிட்ட கொஷின்ஸ் கேட்கறதுக்காக தான் போனேன். அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. எங்க தப்பா நம்ம ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோ, நல்ல விஷயம் சொன்னாலுமே எங்க தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோ அப்படின்னு அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இந்த நிலைக்கு தள்ளதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற என்டர்டைன்மெண்ட் தான் அவங்க கொடுக்குற ஒரு ரொம்ப மோசமான கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன். அழகான தேவதை நமக்கு திருமணம் ஆகிறதுக்கு நமக்கு பெண்ணா மணப்பெண்ணா வருவான்னு எதிர்பார்ப்போட இருந்த எனக்கு தேவாங்கு மாதிரி வந்து சேர்ந்துச்சு சார். தேவாங்க மாதிரி? தேவாங்கு மாதிரி வந்து சேர்ந்தாங்க. எல்லாருக்கும் அழகான மனைவி தேவை, அழகான கணவன் தேவைன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தான். நம்மளோட என்ன குறையோ இல்லை என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேவாங்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்க. அதை செய்யாதீங்க. வாபஸ் வாங்கிக்கங்க. ஏன்னா அது வந்து பெண்களை வந்து நம்ம மதிக்கிறோம், கொண்டாடுறோம், நாட்டுக்கே பாரத மாதான்னு பேர் வச்சிருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால அந்த மாதிரி இதுக்குள்ள போக வேணாம். தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் தேவையான மனைவி கிடைக்காது. எல்லாரும் நயன்தாரா கட்டிக்கணும்னு பார்த்தா ஒரு நயன்தாரா தான் இருக்காங்க. உண்மைதான். ஆமா, நீங்க கிடைச்ச உங்க ஒய்ஃபை நயன்தாராவை பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பாங்க. தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஆனா நாம தேவதைக்கு ஏத்த புருஷனா இருக்கிறோமா அப்படின்னு முதல்ல தெரியணும்ல. ஒரு நிமிடம். அவங்க சொன்னாங்க தேவதை மாதிரி நான் உருவத்துல எதிர்பார்த்தது உண்மை. ஆனா அவங்க குணத்துல தேவதையா வந்து சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் காம்ப்ரமைஸோட எங்க ஃபேமிலி ஓடுது. நீங்க என்ன திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்து போய் ஏமாந்தீங்க சொல்லுங்க. 25 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு சார். 57 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்தது கிடையாது. இன்ன வரைக்கும் எங்கேயும் என்ன அழைச்சின்னு போனதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு 1/4 சவரம் தங்க நகை கூட நான் போட்டது கிடையாது. ஏமாற்றம் தான் எனக்கு. என் பிள்ளைங்களா தான் இன்னைக்கு நான் முன்னேற்ற இந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்கிறேன் சார். பையன் வந்திருக்காரா? பையன் வந்திருக்காரு சார். அப்பா வந்து தினக்கூலி சார். 15 வருஷத்துல இருந்து பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அக்கா வந்து பிகாம் முடிச்சாங்க. அண்ணன் பிஏ ஹிஸ்ட்ரி, நான் வந்து பிசிஏ. ஸோ இந்த 3த்தையும் வந்து 3 பேரும் வந்து பிரைவேட் காலேஜ் தான் படிக்க வச்சது யாரு? அப்பா. ஸோ அந்த மனுஷன் டெய்லியும் தினக்கூலிக்கு ஓடுனதால தான் எங்களை படிக்க வச்சாரு. ஸோ அந்த டைம்ல இவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து 3 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். நானும் கூட பாடுபட்டு நானும் ரோட்டு வேலைக்கு போவேன். எல்லா வேலையும் நான் செய்வேன் சார். கலைக்கு போயிருக்கேன். எல்லாமே இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் சார். நான் இல்லைன்னு சொல்லல. அதனால அவங்க கேள்வி என்னன்னா, பிள்ளைங்களாம் படிக்க வச்சாரு, நல்லா வளர்த்தாரு, மனைவியாக என்னுடைய சந்தோஷத்தை அவர் நிறைவேற்றலைங்கிறதான் கல்யாணத்துல சொல்றாங்க. 57 வயசுல இன்ன வரைக்கும் கல்யாண நாளுன்னு ஒரு கேக்கு வெட்டது கிடையாது சார். நான் சார் எவ்வளோ பேர் வெட்டும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு சார். என்னை படிக்க வச்சிருந்தா இவங்க இந்த அளவுக்கு என்னை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க சார். வீட்டுக்காரன்னு ஏமாந்துருக்க மாட்டேன் சார். நான் உங்க அம்மா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல,
ஒரு நாள் கூட என்ன சினிமா கூட்டு போனதில்ல, எங்க வெளியில கூட்டு போனதில்ல, பசங்களை படிக்க வச்சாரே தவிர ஹோட்டல் கூட்டு போய் கூட சாப்பிடலன்னு சொல்றாங்களேப்பா. இது உங்க அப்பாட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? காலையில கூட டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தாரு சார். ஹோட்டல் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கிட்டு நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. இது இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இதை மாத்திக்க சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட? நான் நல்ல கோயிலுக்கு தான் சார் கூட்டின்னு போக சொல்லி கேட்பேன். சார் அவரை சினிமா கூட்டு போங்க, ஹோட்டல் கூட்டு போங்க, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. தம்பி கேக் வெட்ட வேண்டியது உன் பொறுப்பு. சார் கண்டிப்பா சார் உங்களையும் இன்வைட் பண்றோம் சார். என்ன இன்வைட் பண்றீங்களா? சந்தோஷம். நீங்களாம் எப்படி உங்க சொந்த பந்தங்களை ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியல. இந்த டிப்பு கூட நான் கூட கத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகிறது. 3 இயர்ஸ் எனக்கு பேபி இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பாப்பா நின்றுச்சு. ஆனால் அந்த பாப்பாவும் எனக்கு வந்து சரியாக பிறக்கல. 8th மந்த்தில் வந்து எனக்கு வந்து அது வந்து டெத் ஆயிடுச்சு உள்ளேயே. ஏன்னா பிபினால. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்திருக்காங்க. இவர் தான் வந்து இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வரல. நான் வந்து மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்காது. ஆப்போசிட்ல இருக்கவங்க என்னோட சிஸ்டர், இவங்களோட ஒய்ஃப், இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது சார். ஐயோ உங்க சந்தோஷத்துக்கு காரணத்தை சொல்லுங்க. கத்துக்கிட்டு போய் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ட்டு அவங்க பாவம். ஈகோ பார்க்க கூடாது சார். ஈகோ பார்க்க கூடாது. நீங்க ஈகோவை விட்டு கொடுக்குறீங்க. விட்டு கொடுப்பேன் சார். சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுத்தி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது. அவங்க அப்பா அம்மான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் சைல்டு சார். ஸோ எனக்கு பெரிய ஃபேமிலி தேவை. நான் கேட்டு எனக்கு சிப்ளிங் இருக்கிற ஒரு பையன்தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணேன். எல்லாருமே வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. நான் வச்சது வந்து 30,000. ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தருமே என்கிட்ட பேசினது இல்லை சார். 6 மாசம் ஒரு ரூம்ல கட்டில் மேல அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஒரு வாயாடி சார். நான் ரொம்ப பேசுவேன். ஐம் சாரி ஃபார் பிரேக்கிங் அவுட். என்ன மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு வந்து என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே 3 மாசம் ஆச்சு. எங்க பாட்டி கூட இருந்து பாட்டி டெய்லி பேசிக்கிட்டே இருப்பாங்களா, ஒரு தனிமை, சத்தமே இல்லாம மொபைல்ல அனிமே மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கொடூரமான லைஃப் திருப்பி யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். அவங்க வந்து அந்த கேரக்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க நல்லவங்க, நல்ல ஃபேமிலி. பட் எனக்கான விஷயம் அங்க கிடைக்கல. இல்ல எனக்கான தேவைக்கா எது போனாலும் அது கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஆமா, அப்போ அது சிக்கல் தானே. நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நாங்க வந்து காதல் கல்யாணம். நான் முஸ்லீம், அவர் ஹிந்து. எங்களுக்கு பல பிரச்சனை, கல்யாணத்துலயே பல பிரச்சனை. அவ்வளோத்தையும் மீறி என்னை அன்பா பார்த்துக்கிட்டு இப்போ 40 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் சார். நானும் சந்தோஷமா இருக்கிறேன் சார். ஆமா வந்திருக்காரு சார். ரொம்ப முக்கியம் அன்பு. அவர் மேல அன்பு வச்சா எவ்வளவு நமக்கு உள்ளான கஷ்டம் வந்தாலும் அவர் தோள் மேல அவர் சுமந்துக்குவாரு. நமக்கு அதை காட்ட விட மாட்டாரு. எதுனாலும் நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். நீங்க கொடுக்குற அன்புக்கு அவரு திருப்பு கொடுக்குறாரு, உங்களுக்கு சந்தோஷமா குடும்பம் நடக்குது. அவங்க கொடுத்த அன்புக்கு அங்க நடக்கலைங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கலாகிறதுக்கு காரணம், இன்க்ரீசிங் டிவோர்ஸ் ரேட்ஸ்க்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் men are mentally married to their parents. அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்வேன். அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கல. நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அம்மாகிட்ட தான் கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் சீன். கல்யாணம் ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆச்சு, ஒரு பாப்பா இருக்கு. இன்னொரு 4 மந்த்தாக இப்போ திரும்பியும் கன்சீவாக இருக்காங்க. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். 6 இயர்ஸாக அவங்க பேசலை அவங்க ஃபேமிலிலையும். ஏன்னா அவங்க கொஞ்சம் அது நாங்கள் கொஞ்சம் அப்படின்றதால பேசலை. நாங்கள் ஷெட்யூல் கேஸ்ட்டு. எனக்காக அவங்கள விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க சொல்றீங்க ஹாப்பின்னு. மேரேஜ்ங்கிறது 2 பேர் சேர்ந்தது, புரியுதுங்களா? நீங்க தனியா உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. சொல்ல வரேன். வைஃபும் ஏன்னா வைஃபோட சாக்ரிஃபைஸ் 90% இருந்தாதான் மேரேஜ் நல்லா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுல ஒன்னு ஹஸ்பண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருப்பா. ஸோ 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லையா, ஒய்ஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ். நீங்க உங்க அப்பா மாதிரி இல்லைங்கிறதுக்கு என்ன உதாரணமா சொல்லுவீங்க? நியூ மூவி எது இருந்தாலும் கண்டிப்பா போயிடுவோம் சார். அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு கூட்டு போயிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்திருக்கீங்களா? இப்ப ஒரே நேரத்துல 2 படம் ரிலீஸ் ஆகுது. சொல்றேன் சார், ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னொரு படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு.
மார்னிங் ஷோ நாங்க முடிச்சுட்டு திடீர்னு lunch break மார்னிங் ஷோ முடிச்சுட்டு- உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போவீங்க. இல்ல இல்ல அதுதான் டிஃபரன்ஸ். இல்ல இல்ல மேம், ஒரே தியேட்டர் போனோம். ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு பிடிச்சது தான் போட்டுருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த தியேட்டர்ல 2 ஸ்கிரீன் தான். ஃபர்ஸ்ட் ஷோ இது, செகண்ட் ஷோ எங்க வைஃபுக்கு பிடிச்சது. அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றதுதான் லஞ்ச் போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஷோ நீங்க சொல்றதுதான். நீங்க சாஃப்ட்டா நான் டாமினேட் இல்லன்னு சொல்றீங்க. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யாரு விட்டு கொடுக்குறதுங்கிற ஒரு கேள்வி மட்டுமே நம்ம முன் வச்சு இதை பேசிகிட்டே இருந்தோம்னா யாராவது ஒருத்தரவங்க அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதை அக்னாலேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நீங்களே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பெண்கள் மட்டுமே விட்டு கொடுக்கல, ஆண்களும் இன்னைக்கு விட்டு கொடுத்து தான் அந்த கல்யாணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போது, அப்போ யாரோ ஒரு சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை? அதுதான் ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்கறது தான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயம் அவங்களால விட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்ட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்த ஒரு லட்சிய தம்பதினா யார்? அப்படி யாருமே இல்லை சார். ஒரு 18 வயசு வரைக்கும் பார்க்கும்போது எல்லா மேரேஜுமே ரொம்ப பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நானும் பெரியவங்கும் போது ஒரு ஃபேமிலி அடல்ட் கான்வர்சேஷன்ல நானும் கலந்துப்பேன். அப்போ அவங்க பத்தி பேசுற ஒரு விஷயமும் கேட்கும்போது, இன்னும் ஏன் இருக்க நீ? ஒரே கேள்விதான் வரும், ஏன் இருக்க? அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? குழந்தைக்காகன்னுவாங்க. அந்த குழந்தை ஏன் முதல்ல பிடிக்காத ஒருத்தங்க கூட உருவாச்சு? எல்லாரும் யாரை ஜெயிக்கிறோம்னு பேசுறாங்களே, நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அவங்க கிட்ட நம்ம தோத்து போனோம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே தோத்து போறோம், நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே தோத்து போறோம். அதனால என்ன வந்துட போகுது? ஒரு சின்ன தப்புக்கு செஞ்சா கூட உடனே சாரிப்பா மன்னிச்சிருப்பா. எங்க வீட்ல எல்லாம் இல்ல, அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரே தான் காலில் வந்து அடைச்சிப்போ டப்புன்னு காலில் விழுகிற ஓன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன்? அவ்வளோதானே. அதே தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்குற பழக்கம் இல்லாததுனால தான். ஆமா, அவ்வளோதான் சார். அந்த ஒரு பிரச்சனை இல்லாம போகும். இப்போ இவ்வளோ நேரம் அவங்க 30,000 சேலரி எல்லாம் சொன்னாங்க. எங்க அப்பா அம்மாவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன ரொம்ப நாள் வரைக்கும் எங்க அப்பா குண்டு விளையாட போறோம். எங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க, பெருசா ஒன்றும் வேலைக்கெல்லாம் போனது இல்லை அப்படின்னு. அதுலயும் எங்க அப்பா அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அவங்களோட லைஃப்பை பார்த்து தான் எவ்வளோ விட்டு கொடுத்து போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற நினைச்சுதான் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி கடவுள் செய்த குற்றமுடின்னு. அதாவது அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நாங்கள் கஷ்டப்பட்டோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் யார்ட்டுமே சொல்றதே இல்லையா, எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் இப்போ இல்லை, அதுதான் உண்மை. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது, அவங்க ஒப்பீனியனுக்கு போயிடுறது. ஸோ விட்டு கொடுத்து வாழ்றது பாதிக்கப்பட்டிருக்கேன்ல. உங்க கருத்துக்களை நிராகரிக்கப்படுது, இதுதான் காரணத்துல. வேற வேற என்ன நிராகரிக்கப்படும் பொழுது நாம சரண்டர் ஆக வேண்டியிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? ஆமா. இல்லை அப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். இத்தனை வருஷத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. எல்லாத்துக்குமே ஒரு சினிமா கூப்பிட்டா கூட வரமாட்டாப்ல. சினிமா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆமா, ஒருத்தர் கூட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு பிரச்சனை, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க இங்க பிரச்சனை. அவங்க கோயில் கூப்பிட்டா வரமாட்டாங்க சார். கோயில் குளத்துக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வருவாங்க. எனக்கு வந்து கோயில் குளத்துக்கு போறதுக்கு அதிகம் விருப்பம் இல்லை. ஆண்டவனை எங்க இருந்தாலும் நம்ம கும்பிட்டுக்கலாம். கோயில் போனா கூட வெளியில வந்து வாசல்ல விட்டுட்டு அப்பா சினிமாவுக்கு போயிடுவாருங்க சார். கோயில் அவங்க 3 மணி நேரம் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. இவர் 3 மணி நேரம் படம் முடிஞ்சிட்டு வெளியில வருவாங்க. வரும்போது 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருவாங்க சார். சாப்பிட்ற விஷயத்த கூட அவருக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன் சார். நாங்கள் லவ் மேரேஜ் தான். நாங்கள் வந்து ஃபுல்லாக சைவம் தான் சார், அசைவமே சாப்பிட மாட்டோம். அது கையை கூட வைக்க மாட்டேன் நான். அது மாதிரி இருந்தவங்க தான். அவங்கள வந்து நான் மேரேஜ் பண்ணதில் கொஞ்ச நாள்லேயே சண்டை வந்துருச்சு. எனக்கு அதுதானே பிடிக்கும், எனக்கு நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, ஆஞ்சிட்டு வந்து கொடுப்பாங்க மீனெல்லாம் வாங்கி. அதை அந்த குழம்புல கையால் எடுத்து போட மாட்டேன். தட்டில் வச்சோன்னா டப்புக்குன்னு எடுத்து கொட்டிட்டு வந்துடுவா. உடனே அதே ஒரு பிரச்சனையாக ஆகிடும். ஏன் நீ இதில் கை வச்சா என்ன ஆகிடுவேன், இது நீ செஞ்சா என்ன ஆகிடுவேன்னாங்க. கொஞ்ச நாள் ஆக பசங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பசங்களுக்காக நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நானே தான் கையால் ஆஞ்சி மட்டும்தான் கொடுப்பாங்க, அது ஆய தெரியாது. அதையும் நீ கற்றுக்கிட்டா என்ன, உங்கள் வீட்டில் இதை கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம், எப்படி சார் எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்க? அவங்க என் மேலே உள்ள டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாங்க சார். ஐ அக்செப்ட் திஸ். பட் எனக்கு தேவையாக தான் சார் நான் பார்க்குறேன். அவளால் தான் நான் சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு 3 மணி தான் நான் மாறினது அவங்களால தான் சார். ஒரு ஆண்மகன் தனியாக இருந்தா வாழ்க்கை முடியாது. சுடர் மாதிரி நான் ஜெயிச்சது காரணமே அவங்க தாங்க, நான் நல்லா சாப்பிட்றது காரணம் அவங்க தாங்க, இந்த மீன் குழம்பு என் வீட்டில் இவ்வளோ கொதிக்கிறதுக்கு காரணமே அவங்க தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டை கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க சார். எஸ்கேப் ஆயிடுறாரு. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் தான் கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன் சார்.
நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் உங்களுக்கு சந்தோஷமா சமைச்சு போட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறேன். இல்லைன்னு சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கிறேனா? ஒரு உப்பு இருக்குன்னா அது எப்படி எந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கணும், எந்த பாட்டில்ல போட்டு வைக்கணும் நமக்கு தெரியுமா தெரியாதா சார்? நான் சமைக்க வரேன்னு சொல்லிட்டு உப்பு இந்த பாத்திரத்துல இருக்குமா, உன் வீட்ல இதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இப்படி கொட்டுனா நைஸ் உப்பு வந்து பொல பொலன்னு கொட்டணுமா? அப்போ உன் வீட்ல இதை கூட சொல்லி கொடுக்கலையா? என்னதான் உன்னை பொள்ளியா பெற்று வளர்த்தாங்கன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பேரண்ட்டை தான் கூப்பிடுவாங்க. நான் அதான் கேட்பேன், எங்க பேரண்ட்டை கேட்டு நீ கல்யாணமே பண்ணிக்கல, நம்மளாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எதுக்கு நீ அவங்கள போய் இழுத்துட்டு வர? அதுவும் லவ் பண்ணது 7 வருஷம், கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆகுது, அவங்க கூட இருந்ததே 16 வருஷம் கூட இல்லை. இப்போ ஃபோன் வந்து பக்கத்தால உட்காந்துட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு என்னம்மா அப்படின்னு, என்ன இப்படி பேசுற, இப்படி பேசாத, ஒவ்வொன்றையும் இன்னுமே சொல்லி கொடுக்குறாங்க. நானும் கேட்குறேன், நம்ம குழந்தைங்களுக்கே கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, இன்னுமே எனக்கு நீ என்னத்த கற்றுக் கொடுக்குற? அவங்க சொல்ற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, ரொம்ப வருஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த இன்னைக்கு அவங்க மனசுல இருந்து சொல்றாங்க. அதை மதிக்கிறீங்களா? அவங்க உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கலன்னு சொல்றது 100% உண்மை கிடையாது சார். இல்லங்க, நீங்க திருப்பம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் 100% உண்மை இல்லைன்னு சொன்னேனே தவிர அதுல ஒரு 10% 50% உண்மை இருக்கு சார். அதுல 10% 90% நீங்க கரெக்ட். 100% அவங்க சொல்றது அதுல நான் அக்செப்ட் நான் கிடையாது சார். ஒரு நாளைக்கு அவங்க வேலையை நீங்க வந்து செஞ்சு பாருங்க, உங்க வேலையை அவங்க செய்யணும். நான் இங்க இல்ல சார், நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். 11 வருஷமா சிங்கப்பூர்ல தான் சார் இருக்கேன். சிங்கப்பூர்ல லீவ்ல வந்தே இவ்வளவு பாடுபடுத்துறாரு சார் என்ன? ஒரு நார்மலான ஏமாற்றம் எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு மறுபடியும் வரா அப்படின்னா, நீ என்ன இங்கே இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருக்க, நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா? நம்ம நாத்தனார், தம்பி, அப்பா, அம்மா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது ஒரு மெயினான ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. மேரேஜ் வந்து வீட்டில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, தனி கொடுத்துனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த வார்த்தை அவங்க கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருந்தது, ஒரு இடியே விழுந்த மாதிரி இருந்தது. சரி போக செட் ஆகிடும், அவங்கள மைண்டு மாற்றிடலாம் அப்படின்னு. எங்கள் அம்மா நானே எங்கள் அப்பா 3 பேர் தான், சொந்த வீடு. ஏதாவது ஒரு குறை, உங்கள் அம்மா வந்து அது பண்ண மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க துணி என் துணி மட்டும் தான் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் துணி வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உன் வீட்டு வேலைக்காரியா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் நான் வேலைக்காரி இல்லை, வேலைக்காரினா நீ வந்து வேலைக்காரி வச்சுக்கோ, வேணும்னா வந்து தனியாக வாழு, அப்படி இல்லைனா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வீட்டில் இல்லாதப்போ அப்பப்போ சொல்லி காட்டினாங்க போல். அவங்கக்கிட்ட சொல்லி காட்டினவங்க 2 பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி பிரச்சனை போயிருக்கு. அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, வாய் சண்டை அவங்க அம்மா வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், மாமியார் எனக்கு வந்து எப்படி சொன்னால் வெல்கம் பண்ணாமல் ஒரு மாதிரி ஹேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசி என் ஒய்ஃப் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்ன உங்கள் அம்மா ஒரு மாதிரியா பண்ணுறாங்கன்னா, ஆமாம் உனக்கு மரியாதை வேறு தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அந்த தனி கொடுத்தனம் போக உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது உங்க மனைவிட்ட சொன்னீங்களா, எனக்கு தனி கொடுத்த விருப்பம் இல்லைன்னு முதல் இரவுல சொன்னீங்களா? சார், ஆசைப்பட்டு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் வீடு கட்டியிருக்கேன். அதுவும் சிமெண்ட் ஷீட் வீடு தான், சரிங்களா? எங்கள் சிமெண்ட் ஷீட் வீட்டில் யாருன்னா தர்மாக்கோல் போட்டு ஏசி போடுவாங்களா சார்? எங்கள் அப்பா எனக்காக போட்டார் சார். என் பொண்ணு நல்லா, என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த மாமனா சார் அப்படி நினைப்பாங்க சொல்லுங்கள்? எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்லேயே எனக்கு வந்து அவங்களே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணி செகண்ட் மேரேஜ்லேயும் என்னன்னா மாமியார் மருமகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார்.